Focus on yourself, on your faith, on your dreams. நாங்கள் சொல்லுறது ஃப்ரம் எல்எஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து இந்த கோல்டன் கலர் ஒரு ஐ லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐ லுக் வந்துட்டு நம்ம சாரீஸ்க்கும் வந்து வேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி குர்த்திஸஸ்க்கும் மாடலாக வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் மேக்கப் லுக்குமே வந்துட்டு ஃபேஸ்க்கு நான் இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்கில் இருக்கக்கூடிய வீல் பேஸ்ட் கன்சீலர் வச்சு தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக லாங் லாஸ்டிங்காகவே வந்து இருக்குது. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வெட்டிங் கெஸ்ட் வந்துட்டு நம்ம ரீசெண்ட் டைமில் நிறைய வந்து வரப்போகுது. வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு மேக்கப் லுக். தென் அஃபோர்டபுளான ப்ராடக்ட் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த வீல் பேஸ்ட் கன்சீலர் வச்சு தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். ஐ லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலர் மெயினாக இருக்க மாதிரி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலரும் வந்து இன்சைட்டில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு கிளிட்டரி ஐ ஷேடோஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணிடலாம் இந்த மேக்கப் லுக். ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், ஃபுட் டிப்ஸ், மேக்கப் டியூட்டோரியல், ஹெல்த் கேர் டிப்ஸ், ஷாப்பிங் ஆல்சோ தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுட்டு உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் என்னோட வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து என்னோடய ஸ்கின்னில் எந்த மேக்கப் லுக்குமே வந்து கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸ்கின்னில் வந்து ஃபேஸில் இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா பிம்பிள்ஸோட பிளாக் மார்க்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி, மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்லா வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்கப் ஃபேஸில் வந்து எது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நான் மாய்ஸ்சரைசேஷன் க்ரீமுக்கு வந்து லாக்டோ கெலமன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிங்க் க்ளோ வந்து உடனடியாகவே வந்து நம்ம ஃபேஸில் வந்து கிடைக்கும். ஸோ லாக்டோ கெலமன் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்து சூட் ஆகும். எஸ்பெஷலி ட்ரை ஸ்கின்னு நல்லா மாய்ஸ்சரைசேஷன் பண்ணிக்குது. ஆயிலி ஸ்கின்க்கு வந்து இதுலேயே பிங்க் கலர் கேப் இருக்கிறது வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கின் ஃபுல்லாக வந்து நல்லா மெர்ஜ் ஆகிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் அலோவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பயோட்டிக்கோட லிப் பாம் எடுத்துக்கிறேன். ஃப்ரூட் லிப் பாம் சூப்பர் டூப்பரான ஒரு லிப் பாம். லிப்ஸை அவ்வளோ மாய்ஸ்சரைசேஷன் பண்ணிக்கும். லைட்னிங்காக வந்து நம்ம லிப்ஸையும் வந்து மாற்றிட்டு இருக்கு நல்லாவே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெயினான ப்ராடக்ட் இன்சைட் காஸ்மெட்டிக்கில் இருக்கிறது ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்து என்னோட ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஏரியாஸில் அந்த பிம்பிள் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல டேப் 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 பண்ணிக்கிறேன். இதே மாதிரி லைட்டாக வந்து எடுத்துக்கிறேன். அந்த ஆரஞ்சை ரொம்ப ஆரஞ்சிஷாக வந்து நம்ம ஃபேஸே ஆரஞ்சாக தெரியற மாதிரி இல்லாமல் லைட்டாக ஆரஞ்சு தெரியற மாதிரி இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். லிப்ஸை சுற்றி கண்ணுக்கு கீழே இந்த 3 இடத்துலையும் வந்து நான் வந்து டேப் டேப் பண்ணிக்கிறேன். கண்ணில் 2 கண்ணத்துக்குள்ளேயும் அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழே லிப்ஸை சுற்றியும். ஸோ மெயினாக வந்து இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல் கவரேஜ் வந்து நம்ம கொண்டு வர முடியும் ஃபிங்கர்லேயே வச்சுட்டு அப்படின்ட்டு தான் வந்து அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு கரெக்டன் வச்சு வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது சேம் அதே இன்சைட் காஸ்மெட்டிக்கில் இருக்கக்கூடிய பேலட்டில் ஒரு லைட்டரான ஷேடு, என்னோட ஷேடை விட கொஞ்சம் லைட்டரான ஷேடை எடுத்துட்டு அந்த ஆரஞ்சு கரெக்டரை வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரஞ்சு கலர் நம்ம யூஸ் பண்ணிடுறது வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கன்சீலர் எடுத்து வந்து நான் டேப் டேப் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஷேடை வர ஒரு ஷேடு ஜாஸ்தியாக இருக்கிற கன்சீலர் தான். ஸோ இதுக்கு மேலே நான் ஹைலைட்டிங் வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் வச்சு ட்ரை பண்ணுறனால எந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இது வருதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த லுக்கே நல்லா வந்து இருக்குது. பட் ஃபிங்கரில் வந்து பிளண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக கொஞ்சம் பிளண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ப்ளஸில் பிளண்ட் பண்ணோம் அப்படின்னா அழுத்தி அழுத்தி நம்ம தேய்க்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபிங்கர்லேயும் நான் பிளண்ட் பண்ணிவிட்டேன், ப்ரஷில் பிளண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் கன்சீலரை விட இது கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. குயிக்காக வந்து ஃபேஸில் அப்சர்வ் ஆகலை. பட் இருந்தாலும் கவரேஜ் சூப்பர் டூப்பராக கொடுக்குது. ஸோ கன்சீலரை வந்து ஐக்கு கீழே எல்லா பக்கமும் வந்து கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேம் பியூட்டி பிளண்டரில் மேப்ளின் ஃபிட்மியில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் 330 டோஃபி இதை எடுத்து வந்துட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டேப் டேப் பண்ணி நல்லா வந்து ஒத்தி வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் கன்சீலர் ஒரு மாதிரி லைட்டர் ஷேடாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே என்னோட பர்ஃபெக்ட் ஷேடாக இருக்கக்கூடிய மேப்ளின் ஃபிட்மியில் இருக்கக்கூடிய இந்த டோஃபி ஃபவுண்டேஷன் போடும்போது எக்ஸாக்டாக என்னோட ஷேடு வந்து எனக்கு கிடச்சிரும். ஸோ எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த கன்சீலரையும் வந்து நான் டேப் பண்ணி எடுக்கும்போது வந்து எனக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். தென் வந்து ஒரு மெயின் ஸ்டெப் என்னென்னா, நான் ஆரஞ்சு கரெக்டன் தென் கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு காம்பேக்ட் பவுடர் வச்சு கன்சீலர் நான் செட் பண்ணலை. ஏன்னா அதுவே நல்லா ஒரு க்ரீமி ஒரு மாதிரி அப்பன மாதிரி வந்து ஃபேஸில் இருந்தது. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வெள்ளடிச்ச மாதிரி ஆயிரும் லைட்டர் கன்சீலர் மேலே. அதனால தான் வந்து நான் பவுடர் வச்சு செட் பண்ணல. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸில் வந்து ஐப்ரோஸ் ஐ மேக்கப் லுக் வந்து நான் மூவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஷேடோஸஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட்டர் ஷேடாக இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர் எடுத்து
ஐஸ் மேலே வந்து அப்ளை பண்ணிப்போம். அந்த வீல் பேஸ்டு கன்சீலரில் இருக்கிறதுலையே லைட்டர் ஷேடு இது. ஸோ ரொம்ப பீச்சியான ஷேடு. இதை வந்து எடுத்து என்னோட ஐஸ் மேலே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபிங்கரில் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் ப்ரஷஸில் வந்து மெயினாக வந்து இந்த கன்சீலர் பேலட்டில் எதுக்குமே வந்து யூஸ் பண்ணல. பவுடர்ஸ்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த கன்சீலரை பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்சைட்டில் இருக்கக்கூடிய கன்சீலர் பிளெண்ட் பண்ண நான் வந்து ப்ரஷஸ் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதை மட்டும் லைட்டாக வந்து என்னோட ஐப்ரோஸ் கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஐஸில் நல்லா ஒரு பாப்பப் ஆகி அந்த போல்ட்னஸாக வந்து அந்த பீச் கலர் தெரியறது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஃபேஸ்க்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு ஐஸ்க்கு வந்து கன்சீலர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து ஐ ஷேடோஸ்க்கு என்னோட ட்ரெஸ்ஸுக்கு சேம் கலராக இருக்கக்கூடிய ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கக்கூடிய பேலட்டில் இந்த ஆரஞ்சு கலர் வந்து கிடச்சிது. ஸோ அதனால் வந்து ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு நல்லா வந்து என்னோட க்ரீஸ் ஏரியாஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ் வந்து மேக் ப்ரஷ்ஷோட ப்ரஷ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட 2 ஐஸ்க்கும் சேம் ப்ரஷஸில் அந்த சேம் ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு க்ரீஸ் ஏரியாஸ் லைன்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் இப்போ வந்து நான் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய கன்சீலர் வந்து ஐஸ்க்கு யூஸ் பண்ணிட்டும் காம்பேக்ட் பவுடர் வச்சோ இல்லை லூஸ் பவுடர் வச்சோ நான் ஐஸ்க்கு மேலே செட் பண்ணல. ஏன்னா அது நல்லாவே வந்து ஒரு மாதிரி ப்ளீச்சிஸ்ட் ஷேடாக க்ரீமியாக தான் இருக்குது. அதுக்கு மேலே பவுடர் ஏன் அப்ளை பண்ணி ரொம்ப திட்டாக இருக்க மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அப்ளை பண்ணலை. ஸோ இந்த ஆரஞ்சு கலரை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஷேட்க்கு வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஐஸ் மேலே வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் பாப்பப் ஆகி வந்து தெரியறது பார்த்தாவே வந்து தெரியும். நெக்ஸ்ட் ஷேடுக்கு வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கக்கூடிய ப்ரௌனிஸ்ட் ஷேட் டார்க் ஷேடு எடுத்துகிட்டு என்னோட அவுட்டர் கார்னர் வி இருக்குது இல்லைங்களா, அந்த லைனில் வந்துட்டு வி மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ கொஞ்சம் டார்க்கஸ்ட் ஷேடு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எல்லோ கலர் கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து கோல்டன் கலர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால தான். ஸோ இதை வந்து இந்த மாதிரி வி மாதிரி வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய 2 ஐஸ்லேயும் வந்து சேம் இதே மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டேன். ஒரு ஆஃப் எட்ஜ் வரைக்கும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்கில் இருக்கக்கூடிய இந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் கோல்டன் கலர் இருக்கக்கூடியது வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு லூஸ் பவுடர் மாதிரி வந்து இருக்கும். லிங்க்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ப்ரைஸும் வந்து 110 or 89 சம்திங்க்கு தான் வந்து பை பண்ணியிருந்தேன் அமேசானில் இருந்துட்டு. கோல்டன் கலர் ஐஷேடோ வந்து ஒரு அப்ளிகேட்டர் ப்ரஷ் வச்சுட்டு நான் என்னோடய ஐலைட்ஸ் மேலே வந்து அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா வந்து தெரியும் எந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி ஒரு மாதிரி இழுத்து ஸ்மெச் பண்ணி விடுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த சிங்கிள் பேலட் ஐஷேடோ பேலட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் நிறைய கலர் வேரியன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இன்சைட் வந்து ஒரு பெஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் சேல்ஸ் ஒரு வெப்சைட்னே வந்து சொல்லலாம். ஸோ சூப்பர் டூப்பரான பிக்மெண்டேஷன். ஜஸ்ட்டு நான் அப்ளை பண்ணதுமே வந்து ஐஸ் மேலே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஐஸ் வந்து நம்மளுக்கு எப்படி கட் க்ரீஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு கோல்டன் ப்ளஸ் அந்த காப்பர் கலர் வந்து மிக்ஸ் ஆகி தெரியுதுன்ட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஐஸ்க்கும் வந்து சேம் அதே ப்ரஷஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஐஸ்லேயும் வந்து ஈவனாக இருக்கும் போது இந்த கோல்டன் கலர் வந்து கட் க்ரீஸ் மாதிரி வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்சைட் காஸ்மெட்டிக் கன்சீலரும் சரி இந்த ஐஷேடோவும் சரி நம்மளுக்கு அவ்வளோ சூப்பர் ஒரு பிக்மெண்டேஷன் கொடுக்குது. கம்மியான ப்ரைஸில் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும், அதே சமயம் சைட் எஃபெக்ட் இல்லாமல் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்சைட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இந்த காப்பர் கலரில் வந்து நம்ம அவுட்டர் வீல வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா, சேம் அதே ப்ரஷ் எடுத்துகிட்டு என்னோடய ஐலைட்ஸ்குள்ளேயும் தென் வந்து வி ஷேப்லேயும் வந்து நம்ம ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த கோல்டன் கலர் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக தெரியாத மாதிரி ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டிங்க்கு வந்து அந்த இன்சைட் வீல் பேஸ்ட் கன்சீலரில் இருக்கக்கூடிய லைட்டர் ஷேடு ஓரளவுக்கு என்னோடய ஸ்கின்னை விட லைட்டராக இருக்க ஒரு ஷேடு எடுத்து வந்து நான் ஹைலைட்டிங் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ எந்த இடத்துல ஹைலைட்டிங் வேணுமோ என்னோடய ஐஸ்க்கு கீழே கொஞ்சம் டார்க்னஸ் தெரிகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் ஹைலைட்டிங் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஹைப்ரோஸ் ஃபில் பண்ண வந்து மூவ் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஹைலைட்டிங் வந்து இன்னும் ஸ்மச் பண்ணலை. ஸோ ஃபைனலாக வந்து ஹைப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஸ்மச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஓகேங்களா. ஸோ இந்த வெட் அண்ட் வைல்டில் இருக்கக்கூடிய ஹைப்ரோ பேலட் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹைப்ரோஸஸ் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக தான் வந்து இருக்குது. ஸோ நானே வந்துட்டு இந்த இது இருக்கும் இல்லைங்களா, ஸோ ஹைப்ரோஸ் ட்ரிம் பண்ணுறது அதில் வந்து ட்ரிம் பண்ணேன். பட்டு ட்ரிம் பண்ணிகிட்டு இருக்கும்போது லவனித்து நடுவில் வந்தானுட்டு இப்படின்ட்டு ஆட்டிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் அன்ஈவனாக வந்து போயிடுச்சு. ஸோ ஹைப்ரோஸ் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்பூலி வச்சு வந்து ஸ்பூல் பண்ணி விட்டுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணக்கூடியது ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கக்கூடிய ப்ரஷஸ் தான். ஸ்விஸ் பியூட்டியும் வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். ஸோ நல்லா வந்து ஸ்பூலி வச்சுட்டு வந்து நான் ஈவன் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஹைப்ரோஸஸ் வந்து உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்சஸ் தெரியும். ஸோ நம்ம ஹைப்ரோஸஸ் வந்து இப்போ வந்து நான் பண்ணாததுக்கு முன்னாடியும் இப்போ ட்ரா பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டும் அதில் இருக்கக்கூடிய அந்த லைட்டராக இருக்கக்கூடிய ப்ரௌனிஷ் ஷேடும் பிளாக்கஸ்ட் ஷேடும் வச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவனாக நேச்சுரல் ஹைப்ரோஸாக வந்து நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
வேகாவில் இருக்கக்கூடிய இந்த ஐலாஷஸ் கர்லர் எடுத்துக்கிறேன். ஸோ ஐலாஷஸ் கர்லர் வந்து நம்ம கால் பண்ணதுமே வந்துட்டு நம்ம ஐலாஷஸ் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கொஞ்சம் பிக் லேஷஸாக வந்து தெரியும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்மியோட ஐகானிக் காஜல் எடுத்து என்னோடய ஐஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். காஜலுக்கு வந்து நான் இன்றைக்கி விங் லைனர் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லைட்டாக ஒரு விங் கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படின்னுட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரி விங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரோக் கொடுத்த ஏரியாவில் இருந்துட்டு கீழே அப்பர் வாட்டர் லைனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விட்டு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் மட்டும்தான் வந்து ஐஸ் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த கோல்டன் கலர் வந்து நல்லா பாப்பாக்கி தெரியணும், அதனால் சிங்கிள் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட 2 ஐஸ்க்குமே வந்து ஐலைனர் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஐஸ் மேலே நல்ல ஒரு பிக்மெண்டேஷன் கொடுக்கும் லாக்மியோட ஐகானிக் காஜல். தென் வந்து ஸ்மச் ப்ரூஃபாக இருக்கும், சூப்பர் டூப்பராக இருக்கும். ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ ப்ளஸ் கிளியர் எக்ஸ்பிளேஷனுங்கிறனால கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி இருக்குது வீடியோ. ஸோ ஐலைனர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து காஜலுக்கு வந்து மேப்ளினோட கொலாசல் காஜல் தான் வந்து எடுத்துக்கிறேன். 2 ஐஸ்லேயுமே வந்து காஜல் வந்து ஸ்மச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஐஸில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். கொலோசல் காஜலும் அப்படி தான், வாட்டர் ப்ரூஃபான ஒரு காஜல், நம்மளுக்கு குயிக்காக வந்து ஸ்மச் ஆகி வராது. டெஃபினட்டாக வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா கொலோசல் ட்ரை பண்ணலாம். எகெயின் வந்து அந்த வேகாவோட ஐலாஷஸ் கலர் வச்சு கால் பண்ணி விட்டுட்டு மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். மஸ்காராவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேப்ளினில் இருக்கக்கூடிய கொலோசல் மஸ்காரா தான். சூப்பர் டூப்பர் ஒரு லாங் லாஸ்டிங்கான மஸ்காரா, அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப நாளைக்கு வந்து வாங்கி வச்சுக்கணும், அதாவது லைஃப் ரொம்ப நாள் வரணும் குவான்டிட்டியாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேப்ளின் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த ப்ரஷஸ் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ சாஃப்ட் அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக்மெண்டேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணி முடிச்சதும் ஐஸ் மேலே உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் நல்லா வந்து பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக்கில் வந்து இன்றைக்கி 2 ஷேட்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஒன்று வந்து NYBயில் இருக்கக்கூடிய இந்த லிப் லைனர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, க்ரையான்ஸ், அது வந்து அப்ளை பண்ணி என்னோடய அவுட்டர் லைன்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிறேன் லிப்ஸில். ஸோ இது நல்ல ஒரு பிங்கிஸ்ட் ஷேடு. இதுக்குள்ளே வந்து லாக்மி ஃபார்எவரில் இருக்கக்கூடிய லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக என்னோடய டாப் ஷேடே வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இது ஆரஞ்சு மட்டும் தனியாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவுட்டர் லைனில் வந்து நான் அந்த NYBயில் இருக்கக்கூடிய லிப் க்ரையான் அப்ளை பண்ணிவிட்டு தென் இந்த ஆரஞ்சு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து லிப்ஸ் அழகாக வந்து தெரியும், உள்ள அந்த ஆரஞ்சிஷ் வெளியே வந்து அந்த பிங்க். ஸோ ரெண்டும் கலந்துருக்கிறது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஐஸில் வந்து அந்த கோல்டன் கலர் எவ்வளோ அழகாக பாப்பாக்கி தெரியுதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் அந்த கோல்டன் கலர் சூப்பர் டூப்பராக இருக்குது, அஃபோர்டபுளான ப்ரைஸில் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஐஸும் லிப்ஸும் வந்து நம்மளுக்கு ஒரே ஈவனாக வந்து தெரியும். ஏன்னா அந்த ஆரஞ்சு கலர் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் மேலே ஐ ஷேடோஸ்க்கும் லிப்ஸ்க்கும் வந்து இந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம், அதனால தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைலைட்டிங் வந்து ஸ்மச் பண்ணாமல் விட்டுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை ஸ்மச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இப்போ ஹைலைட்டிங் ஏரியாஸில் அந்த ஐஸ்க்கு கீழே கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு ட்ராப்ஸும் தென் வந்து நோஸ் மேலேயும் வந்து ஹைலைட்டிங் பாயிண்ட் வந்து பண்ணணும். ஸோ நம்ம வந்து கான்டோர் பண்ணுறனால ஸோ அந்த இடத்துலையும் வந்து சேம் அதே கன்சீலர் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ வேறு எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த இன்சைட் கன்சீலர்ஸே வச்சு யூஸ் பண்ணணுங்கிறனால ஸோ ஹைலைட்டிங் பர்பஸ்க்கும் வந்து அந்த பீச்சிஸ்ட் ஷேடாக இருக்கக்கூடிய கன்சீலரே வச்சு நல்லா வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஈவனாக இருக்க மாதிரி நோஸ் மேலே நம்மளுக்கு ஆக்வர்டாக தெரியாத மாதிரி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நோஸும் நல்லா ஷார்ப்னஸாக வந்து தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து நோஸ் மேலே கான்டோரிங் பண்ணுறதுக்கு அந்த இன்சைட் வீல் பேஸ்டு கன்சீலரில் இருக்கக்கூடிய டார்க்கஸ்ட் ஷேட் எடுத்து என்னோட நோஸ் மேலே வந்து கான்டோர் பண்ணி பார்த்தேன். பட் சுத்தமாக சூட் ஆகலை, அது என்னோடய ஷேடுக்கே வந்து இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐ ஷேடோ பேலட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ப்ரௌனிஷ் ஷேடு இருந்தது. ஸோ நம்ம அவுட்டர் வீல வந்து ஐஸ் மேலே கொடுத்தோம் இல்லைங்களா ஐ ஷேடோ, ஸோ அதை எடுத்துகிட்டு நோஸ் கான்டோரிங்க்கும் தென் வந்து சின்லையும் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது யூஸ் பண்ணதுமே வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம ஃபேஸில் கிடைக்கும். என்னோட ஃபேஸ் கான்டோரிங் ஃபுல்லாக வந்து அந்த ஒரே ஷேடு வச்சு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் பிளண்டர் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃபேஸில் எக்ஸஸாக இருக்குது அந்த ஹைலைட்டிங் கன்சீலர் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்க எல்லாமே வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணுறதுக்காக ஃபேஸஸ் கனடாவில் இருக்கக்கூடிய காம்பேக்ட் பவுடர் வச்சு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஃபேஸஸ் கனடாவில் பீச் ஷேட் இருக்கக்கூடிய காம்பேக்ட் பவுடர். ஃபைனல் ஸ்டெப்ஸ்க்கு வந்து மேப்ளின் மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் எடுத்துகிட்டு என்னோட நோஸ் மேலே சின்ன ஏரியாஸஸ்லாம் வந்து ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டிங் பண்ணதுமே வந்து ஃபேஸ் ஒரு நல்ல க்ளோனஸ் வந்து கிடச்சிருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஃபைனல் ஸ்டெப்ஸ்க்கு வந்து நான் ப்ளஷ் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐ ஷேடோஸில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு அண்ட் தென் வந்து கீழே இருக்க பிங்க் ரெண்டையும் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து ஃபேஸில் நான் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக டஸ்கி டோனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ளஷ் வந்து கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்கப் லுக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் வச்சே வந்து நம்ம மேக்கப் லுக் அச்சீவ் பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் ஐ ஷேடோஸ் லுக்ஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ
நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம் ஷேர் சாட்டில் என்ன ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீட் பண்ணுறேன்.